गणनादा गजराजा विघ्नेश्वरा गणपति दों दों गणपति गम गम गणपति ओम तोडुडै सेवियन अम्बलम ஏறி ஆடும் गणपति ओम गणनादा ओम गणपति दों दों गणपति गम गम गणपति ओम तोडुडै सेवियन अम्बलम ஏறி ஆடும் गणपति ओम அதினொரு ஆடலில் நர்த்தனம் விரும்பியே உலகினை காத்திட ஆடிட வேண்டுமே ஓம் கணபதி தொம் தொம் கணபதி கம் கம் கணபதி ஓம் தோடுடை செவியன் அம்பலம் ஏறி ஆடும் கணபதி ஓம் गणनादा கைலை மலையிலே வெண்பனி நிலவிலே தேவரும் மூவரும் கலம்பகம் பாடவே ஐந்து கரத்துடனே ஆடுகின்றாய் கைலை மலையிலே வெண்பனி நிலவிலே தேவரும் மூவரும் கலம்பகம் பாடவே ஐந்து கரத்துடனே ஆடுகின்றாய் நாரத மாமுனிவர் யாழிசை மீட்டவே நந்தியும் தாளம் கூட்ட ஆடுகின்றாய் நீ ஆடும் ஆட்டத்திலே குருமலர்த்தேன் சிந்துமே விழியாலே பார்த்தா அமைத்து கொடுத்த மாமா அத்திரை பி நாகராஜ் அவர்கள் மறைவிற்கும் கௌதம் கொண்டிருக்கிறது. இந்த கபடி போட்டியை துவக்கி வைப்பதற்கு மாமா அத்திரை பி எஸ்வி முருகேசன் நாடார் அவர்களை அன்போடு விளையாட்டு நீ கேட்கல ஹெட்டா டைலான்னு சொல்லு.
என்ன டியா என்ன இது டாஸ் வின் பை இ ரைடா சைடா இது கரெக்டாக ஒரு நேரம் இல்லை கரெக்டாக நேரம் இல்லை கை கொடுங்கப்பா நீங்கள் சொல்லுங்கள் கை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் விமல் அவர்கள் உடையாக மேடைக்கு வரவும். கபடியை தொடர்ந்து சிறுவர்களுக்கான வாலிபால், அடுத்ததாக ஆண்களுக்கான வாலிபால், அடுத்ததாக கபடி போட்டி ஆண்களுக்கானது. போட்டியும் இன்று நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து சிலம்பு போட்டி நடைபெற உள்ளது. Right round 1 point. மவனே கண்ணா பின்னா குத்து விட்டு சுட 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 வாரா சுட 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 வாரா உன் மூஞ்சி மேல பூரா அத ஓட கூட போறா உன் ஆட்டம் காலி மவனே 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 பாரு இவன் நின்னா தாறு மாறு உன் நெஞ்சு மஞ்சா சோறு அத அள்ள போறா மவனே மவனே மவனே. செம காட்டு காட்டு செம காட்டு அட காத்து காத்து கிலோ போட்ட குர்த்திட்டு தீட்டு குர்த்திட்டு குறி பார்த்து வெற்றிகளை ஈட்டு விளையாட்டிலே விளையாடிடும் அதிகாரத்தின் பாஷைகள் பலவிதம் வெறியேறுதா விழிசீருதா அதுதானே உன் கைகளில் ஆயுதம் மதையானை போல தட்டி மேலே முன்னேறு தடை மீறி வென்றால் நீயே நாளே வரலாறு விளையாட்டு பல 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 மட்டக்கு மட்டக்கு மட்டாக்கு மட்டக்கு மட்டக்கு மட்டக்குட்டா மட்டக்கு மட்டக்கு மட்டாக்கு மட்டக்கு மட்டக்கு மட்டக்குட்டா மட்டக்கு மட்டக்கு மட்டாக்கு மட்டக்கு மட்டக்கு மட்டக்குட்டா மட்டக்கு மட்டக்கு மட்டாக்கு மட்டக்கு மட்டக்கு மட்டக்குட்டா. செம காட்டு காட்டு செம காட்டு அட காத்து காத்து கிலோ போட்ட குர்த்திட்டு தீட்டு குர்த்திட்டு குறி பார்த்து வெற்றிகளை ஈட்டு கடைக்கோடியில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தோமே பல பேர் தொட ஏங்கும் ஒரு பாதை அடைந்தோமே என்றோ வென்ற உன்னோட கதையை உலகம் கேட்காது என்ன செய்த இப்போது என்றே பார்க்கும் முன்னேறு உண்மைகள் வெற்றிக்கான நாளாகும் வெற்றிகள் வந்தால் யாவும் கூடாகும் கண்ணீரை காட்டிக்கொள்ள கூடாது கைரேகை தீர்ந்த கைகள் கோர்க்காது
திறமை காட்டு அட காத்து காத்து கிள போட்டு குருத்தீட்டு தீட்டு குருத்தீட்டு குறிப்பாத்து வெற்றிகளை ஈட்ட வெளியேறவா வழி தாங்கினோம் களமாடி உன்னாற்றலை காட்டிடு துளிவேல் மலை முழுகுமே சதி கோட்டைகள் பார்வையில் சாய்த்திடு மத யானை போல தட்டி மேலே முன்னேறு தலை மீறி வென்றால் நீயே நாளை வரலாறு விளையாட பல 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 வா மட்டக்கு மட்டக்கு மட்டாக்கு மட்டக்கு மட்டக்கு மட்டக்கிட்டா 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 பெண்களுக்கான கோலப்போட்டி சரியாக நடைபெற உள்ளது. பெண்களும் திரும்பியர்களும் அதாவது உங்களுடைய கோலம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். 30 நிமிடத்துல உங்க கோலம் வந்து முழுமையா இருக்கணும். 30 நிமிஷத்துல நீங்க எப்படி வேணாலும் அழகுபடுத்தலாம். உங்களுடைய கோலம் முழுமை அடையவில்லை என்றால் நீங்க போட்டியில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மதிப்பெண்ணே கிடையாது சொல்லிக்கிறோம். ஒரு சின்ன புள்ளி வைக்கல, சின்ன ஒழுங்கு பண்ணல அப்படின்னு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு கலர் அடிக்கல, ஒரு கட்டத்துக்கு கலர் அடிக்கலனாலும் முடிஞ்சிச்சு, சீனாயிடும். அதனால உங்க கோலத்தை முழுமையடைய வைக்க வேண்டும்.
கௌதம் அவர்கள் ஒரு தேங்காய் கொண்டு வந்து ஸ்டேஜில் வந்துருக்கிறோம். தயவு செய்து பெற்றோர்கள் எல்லாரும் வந்துருச்சா? எல்லாரும் கட்டம் கிடைச்சிருச்சா? எல்லாரும் கட்டம் கிடைச்சிருச்சா? பேர் என்ட்ரி பண்ணு. நேராக கேட்டு பேர் என்ட்ரி பண்ணுங்க. அம்மா கூட்டி சுத்தம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கட்டம் ஒதுக்கியாச்சு. நீங்க உங்களுடைய இன்னும் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाजरी श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी इன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி
வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. நடுவர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கௌதம் அவர்களுக்கு தாங்கள் விசில் அடித்த உடனே நடுவர்கள் வந்துவிட வேண்டும். இன்று பரிசுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெறக்கூடிய போட்டிகள் அனைத்திற்கும் இன்று பரிசுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ இப்ப போட்டியில் சேர்ந்த பெண்களுக்கான கோல போட்டி இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது என்று இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. கோலங்கள் நனைத்து கொண்டிருக்கின்றன. கௌதம் அம்பேரும் லேட் பண்ணக்கூடாது. மழை வந்து சீக்கிரமா எங்கிட்ட என்ன செய்யறீங்க? அம்பேர் வர்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. திருப்பி சொல்றேன். நான் இப்ப ஆலோசனை தான் இருப்பேன். சரியா? பெரியவர்களுக்கு டைம் எவ்வளவு இருக்கு? 5 நிமிடங்கள் இருக்குல்ல? இன்னும் 1 நிமிடங்கள். இன்னும் 1 நிமிடம். கோலம் போட்டிருக்காங்க. மழையின் காரணமா அதாவது எல்லாருமே கோலம் தான் அழகா போட்டிருக்காங்க. மழையின் காரணமா கொஞ்சம் அழிச்சிருக்கு. நீங்க மதிப்பீட குறைச்சி போட்டுறாதீங்க. அவங்களுடைய கோலம் அழியாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுப்பீர்களோ அந்த மதிப்பெண்கள்
நிரந்தர தலைவர் எஸ். ஏ. மகேசன் அவர்கள் இவர்களுக்கு பரிசு. ராஜேஷ் அணியினர். அடுத்ததாக கபடி போட்டி ஆண்களுக்கானது. கவாஸ்கர், ராஜேஷ், முகில், தினேஷ், முகேஷ், விக்னேஷ், கார்த்தி. கபடி போட்டி வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. கவாஸ்கர் அணிகள் வந்திருந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு விளையாட்டுகள் அழைக்கின்றது. பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஹலோ ஹலோ, விளையாட்டு குழுவை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் கணேஷ் இப்போது பாருங்க எப்படி போடுற பாருங்க. கணேஷ் கேளுங்க கோட்ல கால வச்சுக்கலாம் போய் எல்லாம் ரெடி பண்ணிருக்க. இந்த விளையாட்டு சரியாக முகேஷ் சொல்றாங்க கல்யாணம் முடிச்சால்தான் விட மாட்டேன் சொல்றாரு. ஓகே தில்லை செல்வம் பாத்துங்க சீக்கிரம் மாஸ்டர். தில்லை செல்வம் கை தட்டுமா கை தட்டுங்கம்மா கை தட்டுங்கம்மா கை தட்டுங்க கை தட்டுங்க எல்லாம் ஜோர கை தட்டுங்க. வெரி குட். ரொம்ப போட அவர் வரலாம். கை தட்டு பத்தாது நல்லா கை தட்டுறா அப்பதான் ஆர்வமா இருக்கும். வெரி குட். கை தட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்தபடியா கவாஸ்கர் வாங்க சியா. பவுல்லாம் போடுங்க. என் முன்னாடி நிக்கிறவங்க போய் உட்கார்ந்து தம்பி இந்த பட்டி பைக் ரேஸ் அடுத்தது பைக் ரேஸ் ரெடியா இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அறிவிப்பார்கள். பைக் ரேஸ் நேர மேட்ல நமது ரச்சன் நடார் வீட்டுக்கு பக்கத்துல பைக்கில் அங்கே கொண்டு வந்துருங்க. நண்பர்கள் அதாவது 18 வயசு மேல உள்ளவர்களுக்கு பைக் ரேஸ் ஸ்லோ ஸ்பீட் பைக் ரேஸ். பைக் இல்லாதவங்க என் பைக் எடுத்துக்கிறேன். என் பைக் இருக்கு. பைக் இல்லாதவங்க என் பைக் எடுத்துக்கிறீங்க. அந்த ஆரம்பிங்க டக்குனு ஆரம்பிங்க. பைக் ரேஸில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் உடனே அந்த மெயின் ரோடுக்கு போங்க. பைக் எடுத்துங்க. பைக் எடுத்துக்கூடாது. என் பைக் எடுத்துட்டு போங்க. அப்படி எடுத்துக்கூடாது. சொல்றா தட்டியா அப்படியே நல்லா ஜூம் இங்க பாருங்க. கொஞ்சம் இங்க பாருங்க. மதிய மொபைல்ஸ் ஜூம் பண்ணுங்க. எங்க இருக்கு சீக்கிரம் கணேஷ் மச்சான் கடல உள்ள சக்கா அடுத்த விளையாட்டு அதிகமா இருக்கு. ரெடி ரெடி கைகட்டுங்க என்ன சந்தேகம் நீ சொல்லி
ஓகே ஓகே 3 பேர் 2 ஓகே ஓகே நீங்க அப்படியே ஃபைனல் போயிருங்க மச்சான் சாக்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் குமாரசாமி வீரமணிகண்டன் ஐயா வீரமணிகண்டன் நெச்சிபுரம் தம்பி வாப்பா டக்குனு வந்து உட்கார்ந்து ஃப்ரீயா பேசல உட்காருங்க எல்லாரும் சேர மாத்துப்பா தண்ணி எல்லாம் சேர மாத்தி உட்கார்ந்து சேர போறோம் சேர மாத்துப்பா மாத்திப்பா பல்ராம் வாங்கம்மா வந்துட்டோம் கொஞ்சம் ஆடியன்ஸ் பாத்துங்கப்பா கரெக்டா போறாங்களான்னு சிறுவர்கள் கரெக்டா போறாங்களான்னு பாத்துங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்து எங்க போனது ஆத்தி போயிடாம போய் கொதிக்கு போய் கைக்கு யார் மேல பிடிக்கிறாங்க முதல்ல நிறுத்தி விடலாமா மாமா கயர் இழுக்கும் போட்டி 8 வயது முதல் 10 வயது வரை சீனியர், அதாவது 5, 3 வகுப்பு படித்து ஒரு விளையாட்டு சொல்லிக்காங்க இல்ல எதுவும் கலந்துதான் நம்ம போட்டினா போட்டி கலந்து ஒரு சிறுவர்கள் ஸ்டேஜிங் 10 வயசு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் ஏன் பாவம் போல உட்காந்துருக்கீங்க? சிறுமியர்கள் வாங்கப்பா போட்டியில் கலந்து சிறுமியர்கள் வாங்க சீக்கிரம் வாங்க எத்தனை பேர் வந்தீங்கன்னா தான் அப்புறம் நம்ம பார்க்க முடியும் சீக்கிரம் வாங்கப்பா பாப்பா என்னது பாருங்க அங்க பாருங்க இந்த மாதிரி தான் விளையாட்டு பாப்பா நீங்க எத்தனாவது இருக்கிறா வாங்கப்பா சீக்கிரம் வாங்க வாங்க சீனியர் கூட வாங்க எடுத்து யாரு அதுக்கு நேரம் உள்ள படங்களை போய் எடுக்கிறாங்களோ அவங்க வெளியே வந்துடும். இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியாச்சு சிறுமியர்கள் வந்து டயரை வந்து டயர் இல்ல மேல தூக்கிங்க பாத்து தொடங்கிங்க ரெடியா இருந்தீங்க இழுத்து போய் அந்த படத்தில் எடுக்கல் அப்படியே சொல்லிட்டாங்களா எல்லாரு இருமா கொஞ்சம் பொறுமா விசில் எடுத்தோம்னா என்ன ரெடி அருமையான விளையாட்டு கேமரா சுத்தி பிடிங்க எல்லாத்தையும் கைதட்டுங்க எல்லாரும் நடுவர் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துங்க யாரு ஃபர்ஸ்ட் பண்றா போறன்னு பாத்துங்க முக்கியமா பாத்துக்கிறேன் இந்த ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் ஒரு டீம் எடுத்தாங்க இரண்டாவது டீம் எடுத்தாங்க ஜெகன் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு இரண்டாவது டீம் எடுத்தாங்க அடுத்து
மூன்றாவது டீம் எடுத்தாங்க. மூன்றாவது டீம் அவங்க நிப்பாடுங்க. கூடிய விதிமுறைகள் நீங்க வரணும்னு சொல்லுங்க. கேட்ட சொல்லுங்க. சொல்ல வேண்டாம். இங்க ஒரு டீம் எடுத்துட்டாங்கப்பா. அவங்களை கொண்டு போங்க. ஸ்டேஜ் போப்பா. ஸ்டேஜ் போப்பா. அங்கேயே எடுத்தாங்க. சிறுவர்களுக்கான டயர் இழுக்கும் போட்டி. சின்ன பசங்க ஒருத்தர் இருக்கா பாரு, அவனுக்கு ஏஜ் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அங்க இருந்து மாத்தி விடு ஒரு பையனை கூட. ஏன்னா அந்த சின்ன பையன் இருக்கா தம்பி, நீ அங்க போய் அங்க இருக்கிற பெரிய பையன் யாராச்சும் மாத்தி விடுவோம். கொஞ்சம் கலந்து விட்டீங்கன்னா போட்டி நல்லா இருக்கும். விளையாட்டு குழுவினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். விதிமுறைகளை விளையாடக்கூடிய சிறுவர்களுக்கு தெளிவாக சொல்லவும். இப்ப 6 சிறுமியர்கள் உதயஸ்ரீமா டயர் இழுக்கும் போட்டியில் ஜெயிச்சவங்க உதயஸ்ரீ சீக்கிரம் வாங்க. நீங்க அடுத்த போட்டியில் விளையாட போறீங்க. நீங்க வரலன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு இருக்காது. தற்பொழுது சிறுவர்களுக்கான டயர் இழுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு இருக்குங்க. நடுவர்கள் அந்த அணிக்கான அதாவது 4 பேர் அசைவில் இருக்கீங்க. இதுல யார் பால் எடுக்கிறீங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்கள். சிறுவர்களுக்கான டயர்களுக்கு போட்டி தற்பொழுது மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. சரியான முறையில், அதாவது யாரும் விழாக்கோட்டன் கடாக்கிறோம் சொல்வார்கள். யாரும் விட்டுக் கொடுக்காமல் சரியான ஒரு போட்டியாக நடைபெற்று வருகிறது. சிறுவர்களை ஜெயிச்சவங்க அதோட நிறுத்தி அவங்க அவாய்ட் பண்ணிருங்க. நடுவர்கள் கொஞ்சம் திறமையா இருங்க. பார்வையாளர்கள் கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்தி கேட்டு முடியும். பாருங்க, யாருமே எடுக்க முடியல. பயங்கரமான போட்டி, சரியான போட்டி, கடுமையான போட்டி. டயர் கூட எடுத்து டயர் எடுக்க முடியல. டயர் பிடிச்சாங்க. சரியான போட்டி பாருங்க. ஆஹா, அற்புதம். கபிகளா மத்தவங்க தம்பி போட்டி முடிஞ்சிச்சு. அந்த தம்பி சதீஷ் அவங்க அனுப்பிவிடுங்க. டீம்ல 4 பேர் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த நபருக்கு அனுப்பிடுங்க. சரியான டஃப்பா இருக்கு. வேலைக்கு மட்டும் உள்ளது 4 பேருக்கு 4 வகை இருக்கிறாங்க. சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. போட்டி வாங்க வாங்க ஜெயிச்சு திறமையானதான் ஜெயிக்கட்டும். தம்பி அது சின்ன பையன் தம்பி தள்ளி நில்லு. வாங்க, ஒரு டீம் சரியான போட்டியா இருக்கு. 20 கடைசி வரைக்கும் இருபடி கடைசி இருக்கும் போட்டியில் யார் வெற்றி பெறாது என்பது கடுமையான போட்டியா இருக்கு. 150 ரூபாய் சொல்லுவாங்கல்ல, 30 ரூபா எங்க வாங்கினேன் நேஷனல். தற்போது சிறுவர்களுக்கான மல்டி ஓட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. முதல் 3 பல்டி பாருங்க, சரியான பல்டி. அங்க ஒரு அங்கனையே உருண்டுகிட்டு இருக்கான். இது வர்றதா தெரியல, அங்கனையே உருண்டுதான். தேவை இல்லாம ஜெயிப்பான். வர ஒரு ஜெயிச்சுதான் பாரு. அந்த ஆரம்பிச்சப்போ அங்கனையே உருண்டு. பிடிக்குமா 10 செகண்ட் கண்ணை கட்டுங்க. மணி ஃபர்ஸ்ட் மணி வெளியே போமா சாமல தொடர்புங்க.
பலூன் உடைக்கும் போட்டி தொடங்கிவிட்டது. தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் இருந்தால் உடனே இங்கே கொண்டு வருமாறு கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். இது ஆரம்பிச்சிட்டமாக அப்புறமா அடுத்த சேர்க்க முடியாது பிள்ளைங்கள. அப்புறம் உங்களுக்குலாம் ஆசையாக இருப்பீங்க. எனக்கு டைம் இல்லை, நமக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு. விளையாட்டு 25 விளையாட்டு இருக்கு. அது மாதிரி சீக்கிரம் 6 மணிக்குள்ள முடிஞ்சணும். தாய்மார்கள் உடனே உங்கள் குழந்தைகளை இங்கே அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பெண்களுக்கு ஒரு அன்பான பெண்கள் பின்புறமும் ஆண்கள் வடபுறமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் உடனடியாக தென்புறமாக செல்லும்படி கேட்டுக்கொள்ள. ஆண்கள் பெண்களை தென்புறம் அனுப்பிவிடுங்க. போங்க. ஆண்களுக்கு புறம், பெண்களுக்கு தென்புறம். சேர போட்டு கொடுங்க. பேரரசுக்கு அனுமதி இல்லை உள்ளே. பெண்களுக்கு தென்புறம், ஆண்களுக்கு வடபுறம். விளையாட்டு கொஞ்சம் கண்காணிச்சுக்கங்க. பலூன் அதான் உடனே கிடையாது. வேற மாமா வேற ஆள் இருந்தா வர சொல்லுங்க. அதாவது இப்ப சிறுவனுக்கான பலூன் உடைத்தல் போட்டி 5 வயதிற்குட்பட்ட சிறுவனுக்கான சிறுமியர்கள் தயாரித்துக் கொள்ளுங்க. வாங்க, முன்னாடி வந்துருங்க. 5 வயதிற்குட்பட்ட சிறுமியர்கள் ஒன்று வாங்க. நேராக்கிட்டு இருக்கு, லேட்டாக்கிட்டு இருக்கு, பார்த்துங்க. அப்புறம் போட்டி கூட தடைபடும். இன்னும் 50 போட்டி இருக்கு. சின்ன பிள்ளைங்க போவாங்க, ஸ்டேஜ் வாங்க, வெளியே போங்க. உடைங்க உடைங்க போடுங்க, உடைங்க போடுங்க, உடைங்க. அதாவது உடச்சுன்னா வெளியே வந்துருங்க. அதாவது விளையாடுறது பேரன் சேர்ந்தா பண்ணக்கூடாது. விவரம் வைக்க மாதிரியா, சக்கரை உடைக்கிற மாதிரியா, அந்த மாதிரியா அது புரியாத போட்டு சரியான போட்டியா இருக்கா? கவனம் சரி, கவனம் 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 ஆள் பிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிடிச்சிங்க. ஆள் பிடிச்சிங்க, கையில் வச்சுங்க. பாரு புடா சரியான போட்டியா, சேவட்ட மாதிரி இருக்கு. கட்டன் பெறுவாங்க. சரி, அடுத்து 5 வயசுல ஸ்கூல் போகாத பிள்ளைங்க. ஆமா, நல்லா இருக்கா? ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே டைமே கிடையாது யாருக்கும். 5 நிமிஷம் தான் டைம். நடுவராக பணியாற்ற வந்து கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய மச்சான் டி ராஜேந்திரன் இமயம் டிரேடர்ஸ் அவர்களை வருக என அன்போடு மேடை கலைக்கின்றோம். சுதர்சன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக சிறுவருக்கான 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம். சிறுவர்கள் 5 வயசுலேருந்து 7 வயசு. சரி சார், 5 வயசுலேருந்து 7 வயசு. உடைங்க 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 உடைங்க, ஆடுங்க ஆடுங்க. அழுவ கூடாது, அடி அடி, வெளியே விடக்கூடாது. அடுத்தபடியாக 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 5 வயசுலேருந்து 7 வயசு சிறுவருக்கான வெரி குட் போட்டி சரியா இருக்கு. சபாசி சரியான போட்டி, சூப்பர், அப்படிதான், வெரி குட். ஓட பாப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்ப தம்பி அப்படியே கூட்டி போயிருங்க. சரி, அடுத்த போட்டி 5 6 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள 1 2 படிக்கக்கூடிய மாணவர்கள். தாய்மார்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அங்கே யாரும் இருக்காதீங்க, அங்கே போயிருங்க. உங்களுக்கு அங்கே உட்காருவீங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் டிக்கெட் வச்சுக்கோங்க. ஓடு 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 ஓடு.
அங்கே வர சொல்லுங்க. ஆமாம், அப்போ நாங்கள் பார்க்க தோதாக இருக்கோம். ஸ்டேஜில் உட்காந்து வந்து சிறுமிகள் வாங்க. ஓடியா 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 ஓடி 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 ஓடி. வெரி குட் வெரி குட். அந்த கடைசி 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 சரி, அங்கே 3 பேர் தான். ரைட்டு, 3 தான். கரெக்டு தான், பிடிச்சது கரெக்டு. நீங்கள் அப்படியே திருப்பி கொடுங்க. ஃபைனல் கொடுங்க, ஃபைனல் கொடுங்க அப்படியே. ஆமாம், அப்படி இங்கே வந்துடும். நீங்கள் நிப்பாட்டிருங்க, பின்னாடி ஓட முடியாதுல்ல, இங்கே நிப்பாட்டிருங்க. ஓடியாங்க 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 வேணுமா? நடுவர் அவர்கள் அடுத்த போட்டியை அறிவிக்கவும். இங்கே வா, மேலே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. இங்கே வா, மேலே வா. கிடைக்கும். சிறுமிகள் 5 பேர், 5 பேர் தான் இருக்கீங்க. 5 வயசு கீழே சொல்லிட்டாங்க. 8 வயசுல 10 வயசு. நல்லா பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணியை மெதுவா குடிச்சிட்டு ஓடுவாங்க. பிஸ்கட் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. யாரும் சிக்னல் காட்டக்கூடாது. அங்க இருக்கிற பசங்க யாரும் சிக்னல் காட்டக்கூடாது. அவ்வளோ முடியாது. நல்லா பிஸ்கட் சாப்பிடுங்க, தண்ணியை மெதுவா குடிங்க. ஓடியார்கள் தான் ஃபர்ஸ்ட் பேர். இந்த விளையாட்டு முடிந்தவுடன் புதுவருக்கான பிஸ்கட் சாப்பிடும் போட்டி, அது முடிந்தவுடன் பாட்டில் தண்ணீர் நிரப்பும் போட்டி. வாய்க்கால் இருக்கா பாத்துங்க, செக்அப் பண்ணிங்க. டாக்டர் செக்அப் பண்ணிங்க, டாக்டர் செக்அப் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. 1 சாப்பிடு சாப்பிடு, தண்ணியை குடி கொஞ்சம் ஒரு கப்பல் நல்லா சாப்பிட்டு வந்துருச்சு. அடுத்து ஓடியாங்க. சாப்பிடுறேம்மா. பையன் பரிசு பரிசு அது ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அது வரட்டும். சகாரா பாலா, சகாரா போட்டி அதிகமா இருக்கு. ஓடியா 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 ஓடியா. நீ அப்படியே சாப்பிட்டு அம்மாட்ட இது முடிந்தவுடன் சரி தம்பி, போட்டியில் நீங்க எல்லாரும் தாய்மார்கள் தங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு லேட்டா வரக்கூடாது. வந்து பாருங்க, கூட்டம் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. இப்போ தாய்மார்களுக்கு வீட்டுல இருந்து காணும், ஒருத்தருமே காணும். நினைக்கிறேன் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆயிரும். தாய்மார்களுக்கு அதிகமா வச்சிருக்காங்க. சீக்கிரம் வாங்க. அடுத்து தண்ணியில பாட்டு பானை தண்ணி எல்லாம் ரெடி அந்த தாய்மார்கள் உள்ள வரக்கூடாது சொல்லுங்க. ஏன் நீங்க வரக்கூடாதுங்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெரிய நல்லா இருக்காங்க. அன்பான வேண்டுகோள், விளையாட்டு சொன்ன வெளியே போங்க. முதல்ல போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். பெற்றோர்கள் அனுமதி இல்லை. விளையாட்டு சொன்னா தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளை விளையாடலாம். எல்லாருமே நல்லா விளையாடணும். யாருக்கும் யாரும் இது பண்ணக்கூடாது.
பெற்றோர்களுக்கு அனுமதி இல்லை. தூக்கி சாத்திடுவாங்க. உட்காரு, தண்ணி குடி தம்பி. டக்கு போட்டான்டா. இந்த விளையாட்டு வந்து வெற்றி தோல்விலாம் கிடையாது. உங்க பிள்ளைங்க தம்பி விளையாட்டு குழு நடுவில் உள்ளவங்க கொஞ்சம் கரெக்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு பிடிங்க. இங்க ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க நீங்க யார் யாரும் தெரியல. விளையாட்டு போட்டி 11 to 13 வயதுக்குட்பட்ட சிறுமியர்களுக்கான அணையா விளையாட்டு போட்டி. அனுமதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு எட்டு பசங்கிறது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மாணவிகள். உட்காரு, கீழே உட்காரு. தமிழ்நாடு வரை நடுவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும். இது ஒரு பொறுத்து போட்டி. முதல் 3 போட்டியாளர்கள் நடுவர்களே முதல் 3 நபர்கள் இங்கிட்டு வந்துருங்க. அவங்க கயிறு வச்சிருக்காங்கல்ல, கயிறுக்கு வெளியே வெளியே வந்துருங்க. கயிறை தாண்டி வரணும். அடுத்த யாரா இருப்பா? தண்ணீர் எது குறைவா இருந்தா பானையை பார்த்து ஊத்திங்கப்பா. மூணு பேர் வேண்டாம் போட்டி கேட்டிருக்கேன். வேற குறைவா இருக்கு. வாங்க சீக்கிரம். துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். பாதைக்குள்
சொல்லும் நம்பாது